இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதே இல்லை. என்ன இந்த அண்டாவா, சொம்பண்டா, சோத்தண்டா அடிமையாக இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஒத்தடிமையாக இருக்கக்கூடாது. நாங்கள் இத்தனை வருஷமாக எல்லாம் ஓட்டு போட்டாங்களா மக்கள். விஜய் விடுங்க, இப்போ தான் வந்தாப்புல விஜய். இத்தனை வருஷம் ஓட்டு போட்டாங்க, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ அவன் தற்கூரின்னு தெரில, அப்போ அவன் எப்படி சொல்கிறதா, நல்லா எனக்கு வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ உங்களுக்கு நல்லவனா தெரிஞ்சு இப்போ மட்டும் தற்கூரியும் தான் தெரியுதுல உங்களுக்கு. இந்த வருஷம் நீங்கள் விஜய்க்கு போட்டோன்னா மட்டும் நீங்கள் திங்கிற சோறு ஐடி கம்பெனில எல்லாம் எல்லாரும் 80% 90% மேலே விஜய்க்கு டிவிக்கு ஓட்டு போட்டாங்கண்ணா. வயிற்றுச்சலில் கொந்தரிக்கணும் அந்த ஆள். இத்தனை வருஷமாக நீங்கள் திண்டு சோறு நாங்கள் போட்டது. அவன் உழைக்கிறான், அவன் திங்கிறாயா. நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சு நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருந்தா மக்கள் வந்து இப்போ மக்கள் இதுக்கு விஜய் ஏன் வரணும்னு கேட்குறேண்ணா. நீங்கள் மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் தப்புகள், கொலை குற்றங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கனால தான் விஜய் வராரு. இத்தனை வருஷமாக உங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லவன், ஓட்டு போடாட்டா கெட்டவன். என்ன ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தனி டேங்கெல்லாம் உடச்சி விட்ருக்காங்க. நீங்கள் என்னத்தை உடச்சி விட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. மக்கள் மாறிட்டாங்க, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ டென்ஷன் மண்டைக்கு ஏறுது. நம்மளுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லவன், புதுசாக வர ஆளுக்கு ஓட்டு போட்டால் கெட்டவனா இல்லை கேட்குறேன். உங்களுக்கு ஓட்டு போட்டால் மட்டும் நல்லவன். என்ன திருந்துங்கய்யா, இன்னும் அந்த சொம்பு அடிக்கிறது திருந்துங்க. அண்டா சொம்பண்டா. இவங்களோட ஒப்பீனியன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.